இந்தியா கூட ஆட மாட்டோம்னு சொன்ன பாகிஸ்தானுக்கு நம்ம கிரிக்கெட்ல நேத்து ஒரு பெரிய அதிரடி நடந்திருக்குதுப்பா. உலக கிரிக்கெட் வாரியம் செமத்தியா ஒரு போடு போட்டிருக்காங்க. ஆட்டம் ஆடாமையே நம்ம இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு தீர்ப்பு வந்துருச்சுப்பா. விஷயம் என்னன்னா, வர்ற 15ஆம் தேதி நடக்க வேண்டிய ஆட்டத்துல பாகிஸ்தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. உடனே நேத்து ராத்திரி உலக கிரிக்கெட் வாரியம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. நீ வரலைனா என்ன, இந்தியா ஜெயிச்சத நாங்க அறிவிக்கிறோம்னு சொல்லி 2 புள்ளிகளையும் நம்ம இந்தியா கணக்குல ஏத்திட்டாங்க. ஆட்டம் ஆடாமையே இப்ப இந்தியாவுக்கு பெரிய லாபம் கிடைச்சிருச்சு. அதோட விடலைப்பா, பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு வர வேண்டிய வருஷத்து நிதியையும் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. நீ ஒழுங்கா விளையாடுற வரைக்கும் உனக்கு ஒரு பைசா கிடையாதுன்னு கராரா சொல்லிட்டாங்க. இது போதாதுன்னு, ஆட்டம் நடக்காததுனால வர்ற நஷ்டத்தையும் அவங்க தலையிலேயே கட்ட போறாங்க. இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இப்படியே அடம் பிடிச்சிங்கன்னு இந்த தொடர்ல இருந்தே உங்களை வெளியே அனுப்பிடுவோம்னு எச்சரிக்கை வேற விடுத்திருக்காங்க. மொத்தத்துல பார்த்தா, பாகிஸ்தான் போட்ட தப்பு கணக்கு இப்ப அவங்களுக்கே எமனாக வந்து நிக்குதுப்பா. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம யோசிக்கணும்பா. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னப்பா இது, இந்தியா மட்டும் பாகிஸ்தான் போக மாட்டோம்னு சொன்னா அது பாதுகாப்பு காரணமா? ஆனா அதையே பாகிஸ்தான் செஞ்சா மட்டும் அவங்களுக்கு தடையா? என்னப்பா இந்தியாவுக்கு ஒரு நியாயம், பாகிஸ்தானுக்கு ஒரு நியாயம்னு நம்ம ஊரு ஜனங்க மத்தியில ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்குதுப்பா. ஆனா உண்மை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்த்தா விவரம் புரியும்பா. இந்தியா அப்போ பாகிஸ்தான் போக மாட்டோம்னு சொன்னது, அங்கே நிலவுற பாதுகாப்பு சரியில்லைன்னு அரசாங்கம் சொன்ன காரணமும் இருந்துச்சு. அதோட இந்தியா நாங்க விளையாடவே மாட்டோம்னு சொல்லல, வேற நாட்டுல வச்சு விளையாடுவோம்னு தான் சொன்னாங்க. இதனால ஆட்டம் நடக்காம போகல, வருமானமும் குறையல. ஆனா இப்ப பாகிஸ்தான் பண்றது எப்படின்னா, உங்க கூட விளையாடவே மாட்டோம்னோ அடாவடியா ஒதுங்குறாங்க. இதனால ஆட்டமே ரத்தாகி பல 1000 கோடி நஷ்டம் வருது. உலக கிரிக்கெட் வாரியத்தை பொறுத்தவரைக்கும் காசுதான், இந்தியா விளையாடுறதுனாலதான் அவங்களுக்கு 80% வருமானமே வருது. ஆனா பாகிஸ்தான் விளையாடலன்னா நஷ்டம்தான் அதிகம். அதனாலதான் இந்தியாவுக்கு ஒரு சலுகையும் பாகிஸ்தானுக்கு ஒரு அடிகளும் சுருக்கமா சொன்னா, இது வெறும் விளையாட்டு இல்லப்பா, பெரிய பெரிய நாடுகளுக்கு இடையில இருக்கிற கௌரவ பிரச்சனை. அப்புறம் பணம் தான் இங்க எல்லாத்தையும் தீர்மானிக்குது. சரிப்பா, இந்த பஞ்சாயத்துல யாரோட பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க. அடுத்த அதிரடி செய்தியோட வர்றேன்.